அனைவருக்கும் வணக்கம். ஊட்டி, கூடலூர், கோத்தகிரி இந்த இடங்களை 3 நாளில் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பிளான் என்னோடய அனுபவத்தில் இருந்து. மே மாதம் ஊட்டி டாய் ட்ரெயினில் டிக்கெட்டே கிடைக்காதுன்னு சொன்னாலும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணி டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனால் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வரைக்கும் இல்லை, குன்னூர்லேருந்து ஊட்டி வரைக்கும். என்ன தான் மேட்டுப்பாளையம் டு குன்னூர் நல்லாவே இருந்தாலும் அதில் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைனாலும் குன்னூர் டு ஊட்டி கண்டிப்பாக இந்த ட்ரெயினில் போகிறது ஒர்த்து தான். அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில் முதல் F1, F2, F3 சீட்ஸில் போனது ரொம்பவே நல்லா இருந்தது. வெயில் ஜாஸ்தியாக இருந்து காரில் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தது சில்னஸ் கம்மியாக இருந்தாலும் ட்ரெயினில் அதிகமான சில்னஸ் ஸோ 6 மணிக்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து காரில் எடுத்து 7:15 குன்னூர் வந்து 7:45 ட்ரெயினில் ஏறி 9 மணிக்கு ஊட்டிக்கு வந்தோம். ஃபேமிலி மட்டும் ட்ரெயினில் ஏற்றிட்டு நான் ஊட்டிக்கு காரில் வந்தேன். அங்கேருந்து எல்லோரும் அவலாஞ்ச் போனோம். போகிற வழியிலே மஞ்சூர்லேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அவலாஞ்சில் உள்ள நல்ல சீனிக்கான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பார்த்தோம். அங்கே உள்ள லேக் ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்கே லைட்டாக ட்ரெக்கிங் போய் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே ஜீப் சஃபாரி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் அவங்க அப்பர் பவானி வரை கூப்பிட்டு போனாங்கன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா போகாதீங்க, பெருசாக ஒன்றும் இருக்காது. யூடியூப்லேயே பார்த்துக்கோங்க. அவலாஞ்சில் மத்தியானம் 1 மணி வரைக்கும் தாராளமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு 1:30க்கு மேலே கிளம்பி கிண்ணக்குறை வரைக்கும் அழகாக போயிட்டு வரலாம். பட் கிண்ணக்குறையில் செக் போஸ்ட் உண்டு, அதில் எல்லாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி அலோவே பண்ணலைன்னாலும் அந்த செக் போஸ்ட் வரைக்கும் போகிற அந்த ரோடு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கிண்ணக்குறை வரைக்கும் போகிறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் எடுக்க முடிஞ்சதுன்னா போயிட்டு வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்கே ஒரே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, மற்றபடி அது ஒரு டிரைவிங் ஸ்பாட். ஸோ நீங்கள் கிண்ணக்குறையை நல்லா சுற்றி பார்த்துட்டு இல்லை அந்த செக் போஸ்ட் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு 5 மணிக்கு கிளம்புனீங்கன்னா உங்களோட ரூம் வந்து ஊட்டி சிட்டிக்குள்ளே போடாமல் ஊட்டி சிட்டி வெளியே போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சீனிக்கான ஸ்டே பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். நாங்கள் ரிட்டர்ன் வர்ற வழிங்கிறதுனால பாலக்கோலாங்கிற இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம். பாலக்கோலா போகிறதுக்கு முன்னாடியே காத்தாடி மட்டம் அப்படிங்கிற இடம் வரும். அங்கே ஒரு 7-7:30 டின்னரை முடிச்சுட்டு தான் ரூமுக்கே செக்இன் பண்ணணும். ஒரு 8 o'clock மேலே. ரூமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சி ஒரு சின்ன வாக்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் எதுவுமே கடைகள் இல்லை அப்படிங்கிறதுனால ப்ரெட்டு, ஜாம், முட்டைலாம் வாங்கிட்டு ரூமில் இருந்த கிச்சனை யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 11க்கு செக் அவுட் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து கர்நாடகா கார்டன் ஒரு 20 மினிட்ஸில் போகலாம். அதுக்கு ஒரு தனி ரூட், அதுவும் நல்லா இருந்துச்சு. கர்நாடகா கார்டன் பக்கத்துலேயே ஒரு பேர்ட் பார்க் இருந்தது. அதில் கிளிகள்லாம் கையிலேயே வச்சு நம்ம வந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த 2 இடத்துலையும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 o'clock இல்லை ஒரு 3:30 போல் கிளம்பி ஊட்டிக்குள்ளேயே இல்லை ஊட்டி விட்டு அவுட்டரில் கூடலூர் ரோட்டில் கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு நேராக கூடலூர் வரைக்கும் போகலாம். கூடலூர் வரைக்கும் போகிற வழியில் ஒரு 5:30 வரைக்கும் நீங்கள் எங்கேனாலும் உங்களுக்கு வந்து போகிற வழியில் வியூ பாயிண்ட்ஸில் பார்க்குறதுக்கு வந்து அனுமதி இருக்கும். நான் உதாரணமாக நீடில் ராக் வியூ பாயிண்ட், அதுக்கப்புறம் ஷூட்டிங் பாயிண்ட், இதெல்லாம் வந்து கூட்டம் இல்லைன்னா நீங்கள் விசிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டே இருக்கலாம். கூடலூர் அந்தளவுக்கு குளிர்லாம் ஒன்றும் இருக்காது. அந்தளவுக்கு ரொம்ப ஊட்டி மாதிரி பறந்து விரிஞ்ச ஊர்னும் எனக்கு தெரியல. டவுனும் ரொம்ப நெருக்கமாக தான் இருந்தது, ரொம்ப கூட்டமாக இருந்தது, நிறைய கடைகள் பக்கத்துலேயே இருந்தது. பட் ஆனால் என்ன, ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருந்த ஃபீல்லாம் நிஜமாக இல்லை. ஸோ அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக வெக்கேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 6 o'clock அந்த முதுமலை டைகர் ரிசர்வோட என்ட்ரன்ஸுக்கு போயிட்டிங்கன்னா அங்கேருந்து செக் போஸ்ட்டில் அலோவ் பண்ணுவாங்க. அதில் ட்ரைவ் பண்ணி போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்கேருந்து நீங்கள் முதுமலை உள்ளே போகலாம், இல்லைன்னா பந்திப்பூருக்குள்ளேயும் போகலாம். பட் பந்திப்பூருக்குள்ளே முன்னாடி புக் பண்ணி முதுமலை ஆர் பந்திப்பூர் எங்கேனாலும் நம்ம போகலாம். பட் ஆனால் டைகரை பார்க்குறது பியூர் லக். ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுட்டு போகாதீங்க. உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கூடலூரே போக வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக கோத்தகிரியிலே ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் முதுமலை போய் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிற மசனக்குடி கூட போகலை. மசனக்குடி ரோட்டில் அலோவும் பண்ணாதனால திரும்ப கூடலூர் வந்து சுற்றி தான் போனோம். ரொம்பவே டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் கோத்தகிரி வழியாக போனோம். அதுவுமே எங்களை ரோடு டைவர்ட் பண்ணி விட்டதுனால தான் கோத்தகிரி வழியாக போனோம். ஆனால் கோத்தகிரி அழகுங்கிறது அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கூடலூர் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அடுத்த நாள் கோத்தகிரி போங்க. கோத்தகிரியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.